இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 37 கிலோமீட்டரில் கோட்டூர் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்க நின்மணிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு அழகான ஒரு கிராமத்துக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். இந்த ரோடு கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து மீனாட்சிபுரம் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க வீடியோவில் போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை போகிற ரோட்டில் அம்பராம்பாளையம் ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஆற்றுல பார்த்துட்டிங்கன்னா தண்ணி பயங்கரமாகவே போயிட்டுருக்குங்க. லாஸ்ட் டைம் நம்ம இந்த பக்கம் தான் வந்து குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வெள்ளம் போகிறது, அதனால் குளிக்க அலோடு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. வரும்போது முடிஞ்சால் குளிச்சுட்டே போகலாங்க. ஓகே, இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நேராக மீனாட்சிபுரம் செக் போஸ்ட்டு தான். அடுத்ததாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ மீனாட்சிபுரம் செக் போஸ்ட் வந்தாச்சு. இதுதான் தமிழ்நாட்டோட பார்டரும் கூட. வாங்க உள்ளுக்குள்ளே போக போக இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இதில் நடந்திருக்குங்க. இதுவா போட்டதான் இந்த கேமராலாம் மாட்டணும். கல்வெடி. ஆமா அந்த கேமரா கூட மாட்டேங்குது. காசு எடுத்து ரிவைஸ் செட் பண்ணுமா? இந்த கேமரா ரிவைஸ் எடுத்து அப்படி ஒன் வேலை ஏறி வந்தோம்ல, அதில் பர்மிட் இல்லைன்னு சொல்லி இதோ ஸ்கேன் அடிச்சிருச்சு. வரல மாட்டல. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே ஸ்கொயர், நம்ம இப்போ தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி இப்போ நேராக கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கேரளா தான். நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாகவும், அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பொள்ளாச்சி சைடே பார்த்துட்டிங்கன்னா அதிக தென்னை மரங்களாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போகிற ஒவ்வொரு ஊருமே வந்துட்டு வயல்வெளிகள் அதிகமாக நிறைஞ்ச ஒரு ஏரியாவாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம இப்போ நின்மணிங்கிற ஏரியாவுக்கு போகிற அந்த ரோட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இந்த வழியிலேருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த நின்மணிங்கிற ஏரியாவுக்கு போகிற வழி கொஞ்சம் பக்கம். நம்ம நேராக போயிருக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப வந்துட்டு லாங்குங்கிறதால நம்ம ஒரு ஷார்ட்கட் பயன்படுத்தி அதுக்குள்ளே போகிறோங்க. ஏன்னா கூகுள் மேப் 2 வழி நமக்கு காட்டுச்சு. ஸோ அதில் நம்ம ஷார்ட்கட்டாக இருக்கிறதவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சுங்க ஸ்குவாட். ஆனால் இந்த ரோடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடாகவும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த பக்கம் பாருங்கள் வயல்வெளியெல்லாம் அழகாக இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. தஞ்சாவூர் சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இங்கே வந்து அந்த கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கிறதுக்கும், இந்த வயல்வெளியில் இந்த மாதிரி நம்ம காரில் போயிட்டு இருக்கிறதுக்கும் பார்க்கறக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குதுங்க ஸ்குவாட். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அமைதியான ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கிற ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குதுங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய அளவில் வண்டியும் வரல. நம்மளோட வண்டி அதுக்கப்புறம் ஏதாச்சும் 1-2 வண்டி தான் கிராசிங் ஆகிட்டு இருக்குது. இப்போயே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கு, ஏதாச்சும் 1 வண்டி 2 வண்டி தான் ரேராக இந்த ரோட்டில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த கிராமத்தில் இருக்க வீடுங்களாக இருக்கட்டும், நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கே ஒரு பயங்கர அழகாக இருக்குது. அடடா, அடுத்து திரும்ப மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மலை, இந்த ரோடு, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க வயல்வெளிங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி அழகை ரசிச்சுக்கிட்டு. இதனால தான் வந்துட்டு கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க போல். அதுவும் பாருங்களேன், 2 பக்கமும் வயல். இந்த சைடும் வயல் இருக்குது, இந்த பக்கமும் வயல் இருக்குது. ஆனால் 2த்துக்கும் நடுவில் ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா ரோடு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்ன, இந்த அளவுக்கு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதை கிளைமேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சரி அப்படியா? ரைட் தானே? இதுலயும் பாலம் வரும் போல. அடி பொந்து பாலம். நீ சொல்ல வர இப்ப எப்படி ப்ரோ? ரைட் வண்டி ஓட்டணும். ஆமா ஷாப்பே வா. 10 கிலோமீட்டர் போகும்டா. ஸ்ட்ரைட் ரோட் தான். 1.5 கிலோமீட்டர். திக் கேரளா பயணம். மாங்காய் இருக்கும்டா. இங்க மாங்காய் அதிகமா இருக்கும்டா. மாங்காய் மட்டும் தான் கல்லப்படம். சீசன் முடிஞ்சு போச்சோ. இங்கதான் கொம்பன் 2 சண்டை விட்டுருந்துச்சு. இங்கதான் புளி ஒன்று வந்துச்சு. இங்கதான் கஜலி படம் எடுத்தாங்க. கஜினி எங்க எடுத்தாங்க? இங்கதான் ப்ரோ. என்ன ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அப்படி ப்ரோ? இங்க ஒரு படம் எடுத்தாங்க ப்ரோ ரீசெண்டா. என்ன சீன் வருங்க? அந்த விக்ரமோட அங்க பாருங்க, பாத்துங்கப்பா ஆறு. இங்க அந்த விக்ரமோட ஒரு பாட்டு ஒன்று வரும்ல,
என்ன பத்தியா? ராவணனா? ஆஹா ராவன். ஏய் அது கடல்ரா. இல்ல அந்த ஐஸ்வர்யாமா இந்த வழி தான ஓடும். ஏய் அந்த என்னது வரும்போது நிறுத்துவோம் ப்ரோ. வரும்போது எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்ப போவோம். ஒரு நிமிஷம் நானும் வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் நல்லா இல்ல, இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. போலாமா? பழைய இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆற்றுப்பாலத்தையும் தாண்டி வச்சுங்க ஸ்குவாட். ஆனால் ஆற்றுப்பாலம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டிக்கு தண்ணியும் ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இதே நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்துருந்தோம்னா வைங்களேன், அவ்வளோதான், இந்த ஆறு ஃபுல்லாகவே வெள்ளமாட்ட போயிட்டுருக்கும் போல். ரைட்டா ரைட். மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில் அன்புடன் வரவேற்கிறது. தண்ணி இருக்க இடத்துல போய் குதிச்சிரு அப்படின்ட்டாங்களா? ஆனா நம்ம கிட்ட சொல்றது தண்ணி இருக்க பக்கம் போகாத அப்படிங்கிற. இல்லம்மா தண்ணி கிட்ட போலமா போய் குதிச்சிருங்கிற. எதுக்கு வர வீட்டுக்கு? இப்ப கால் பண்ணா கெட்ட அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஆமா. பின்னாடி எப்படி 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 3 ரோடு போகுது. இங்க கொஞ்ச நேரம் நிக்கலாம் ப்ரோ. இங்கேயாவது லெஃப்ட் ப்ரோ இதான் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. மலை ஷூட்டிங் ஸ்பாட் தான்டா. போலீஸோட என்கவுண்டர் ஸ்பாட். கடவுளோட வனப்பகுதியா? ஸ்குவாட் நம்ம என்னதான் ஹில் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பக்கம் ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி வரவே வராதுங்க. அதுவும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. வயல் 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 தோப்பு வயல் இதுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. என்னதான் ஹில் ஸ்டேஷனில் நம்ம சுற்றி மலை ஏறிட்டே வந்தாலும் கிராமத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு தனி ஃபீல் தாங்க. அதுவும் நைட் டைம்லலாம் இந்த ரோட்டில் வரவங்க நினச்சதாங்க ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. சப்போஸ் இந்த ஹெட்லைட்டெல்லாம் வேலை செய்யாத லைட்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பேய் கதையெல்லாம் வேறு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக பேய் கதை நிறையா சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கேட்குறக்கே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரோடோட அழகு தாங்க. காலையில் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே ஈவினிங் அந்த டைம்லலாம் வந்துருந்தோம்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அந்த சன்செட் ஆகும்போது நம்ம கரெக்டாக இந்த ரோட்லலாம் வந்தோம்னா வைங்களேன், அட என்ன ஹில்ஸு கிராமம் தாங்க. முடிஞ்சால் நம்மளும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு வீடை வாங்கி இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு தோப்பு வாங்கி போட வேண்டியதாங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ வந்துட்டு திருச்சூர் போகிற பைபாஸ் வந்துட்டோம். இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டர் தாங்க அந்த நிம்மதிங்கிற ஒரு ஏரியாவே லொக்கேட் ஆகிருக்கு. வர வழி எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு சொல்லி. இது சின்ன அமேசான் காட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்த மாதிரி ஒரு பயணமாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஓரளவுக்கு கிராமத்தை விட்டு நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே மூவார மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு திருச்சூர் பைபாஸை கனெக்ட் பண்ணுற ரோடு. இங்கேருந்து திருச்சூர் ஒரு வெறும் 60 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோதான், 60 கிலோமீட்டர் தான் திருச்சூரே அமைஞ்சிருக்கு. இந்த கேரளா சைடு இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு ரெய்னி கிளைமேட்டில் வீடியோஸ் எல்லாம் அதிகமாக எடுத்து இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் ரீல்ஸ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அது பைக்கில் போகிற மாதிரிலாம் நிறையா போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம காரில் போகிறங்காட்டிக்கு அந்த கிளைமேட்டு அதுக்கு பார்க்குறக்கே செம்மையாக இருக்குதுங்க ஸ்குவாட். இவ்வளவு நேரமாக நம்ம வந்துட்டு ஒரு தோப்புக்கு நடுவில் அதுக்கப்புறம் வயலுங்களுக்கு நடுவில் வந்துட்டு இருந்தோமா. இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே வயல்வெளியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா மலை இருக்குதுங்க. அந்த பக்கம் ஒரு பெரிய மலையே இருக்குது. அது ஏதோ மேகங்கள்லாம் மறைச்சிருக்கு. என்ன மலைன்னு எனக்கு சரியாக தெரியல. முடிஞ்சால் நம்ம அடுத்த டைம் அந்த வரும்போது அந்த மலை வழியாக போக முடிஞ்சால் போயிட்டு வரலாங்க ஸ்குவாட். ஏன்னா இன்றைக்கி நம்மளால் அந்த மலையெல்லாம் ஏற முடியாது. ஸோ நம்ம அடுத்த தடவை இதுக்காகவே ஒரு நாள் பிளான் பண்ணி அது என்ன மலைன்னு பார்த்து ஏறுறோங்க. ஏன்னா இப்போ நம்ம போகிற ஏரியாவே நின்மணிங்கிற அந்த ஏரியாவே கரெக்டாக அந்த மலைக்கும் அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அந்த ஏரியா லொக்கேட் ஆகிருக்கு. பார்ப்போம் அடுத்த தடவை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ரூட் இருந்துச்சுன்னா அது வழியாக போயிட்டு நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன் என்ன ஹில் ஸ்டேஷன் பார்த்து அந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறுறாங்க. பார்க்க இந்த வயலுக்கு நடுவில் நிறைய குடிலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஏதோ ஹோட்டலுக்கு சொந்தமானதாமாங்க ஸ்குவாட். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ரூம் எடுக்கிறவங்க வந்துட்டு இந்த குடிலில் இருக்குது பார்த்துட்டிங்களா, அங்கெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வைப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாகவே பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ நின்மணிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம போகிற லொக்கேஷன் இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், ஏன் நம்ம இந்த கேரளாக்குள்ளே இந்த மாதிரி
மாதிரி அழகான ஒரு ரோட்லலாம் பயணம் பண்ணி வந்தோங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்தது இன்னொரு கண்டென்ட் பர்பஸ்க்காக. எனக்கு இந்த ரோடு பார்த்தோன்னே அடடா இந்த மாதிரி ஒரு ரோடை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் திருப்பி சரி இதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நென்மணிங்கிற ஏரியாவில் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு சுள்ளியார் டேமோ சம்திங் ஏதோ ஒரு டேமும் கூட இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம போக முடியாது, ஏன்னா மழை அதிகமாக வர காரணத்தினால் அங்கே அலோவ் பண்ணதில்லைன்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தாப்பில் இருக்க மலையில் மழை பெஞ்சு அருவி மாதிரி அங்கங்கே கொட்டிகிட்டு இருக்குதுங்க. அவ்வளோதான், நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். cheers up. ബിജു മേനോൻ ആരാന്നറിയോ? അറിയില്ല. അമ്മ പാടിയ പാട്ട് ഏത്? அதுதாயா, இதுதானே? ஆமா, இதுதான் இன்னும் 100 மீட்டரா? இதுதான் மலை போட்டாவது கண்டுபிடிக்கலாம்.